நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பன்னீர் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி பறந்து போ படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு. ஜியோ ஹாட் ஸ்டார் ஜிகேஎஸ் புரொடக்ஷன் 7 சீஸ் அண்ட் 7 ஹில்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ராம் இயக்கத்தில் அண்ட் ஃபீல் குட் படமான பறந்து போ ஜூலை 4 அன்று வெளியாகிறது. சிவா, கிரேஸ் ஆண்டனி, மாஸ்டர் மிதுன், ரியான், அஞ்சலி, அஜு வர்கீஸ், விஜய், யேசுதாஸ் மற்றும் பலர் இதில் நடித்துள்ளனர். இதன் பத்திரிகையாளர் சந்திப்பு சமீபத்தில் நடைபெற்றது. ஜியோ ஸ்டார் ரீஜனல் ஜெட் கிருஷ்ணகுட்டி ராம் இந்த கதையை என்னிடம் சொன்ன போது உடனே பிடித்து விட்டு இந்த படத்தை தயாரிக்க நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். அப்பா மகன் எமோஷன் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் உள்ள ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கும் என்றார். எடிட்டர் VS மதி பேசும்போது, எனக்கு முதல் படத்தை கொடுத்த இயக்குனர் ராமுக்கும் இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு நன்றி என்று பேசினார். இசையமைப்பாளர் சந்தோஷ் தயாநிதி பேசும்போது, வாய்ப்பு தந்த ராம் சாருக்கு நன்றி. ஒரு படத்தையும் இசையையும் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை ராம் சாரிடம் கற்றுக்கொண்டேன் என்றார். பாடலாசிரியர் மதன் கார்கி பேசும்போது, ராமுடன் இணைந்து நான் பணியாற்றிய படங்கள் அனைத்தும் எனக்கு பிடித்தவை. பறந்து போ படத்தில் வேறு ஒரு ராம் சாரை பார்த்தேன். இந்த படத்திற்கு மொத்தம் 25 பாடல்கள் எழுதினேன். அதில் 19 பாடல்கள் படத்தில் அமைந்துள்ளது. நடிகர் சித்தார்த்தும் இந்த படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அண்ணன், மனைவி, மகன் என 3 உலகங்களுக்குள் நடக்கும் இணைப்பு போட்டம் தான் இந்த கதை. இந்த கதை மெல்லிய சிரிப்பு இந்த படம் முழுக்க இருக்கும். என்னுடைய 1000வது பாடல் இந்த படத்தில் எழுதியிருக்கிறேன். நன்றி என்றார். மாஸ்டர் மிதுன் பேசும்போது, இந்த வாய்ப்பு கொடுத்த ராம் சார் நன்றி என்றார். நடிகர் கிரேஸ் ஆண்டனி பேசும்போது, இந்த கதாபாத்திரமே எனக்கு வித்தியாசமா இருக்கிறது. சிவாசோட நகைச்சுவையுடன் செய்தது புதுசாக இருந்தது. அவர் நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி தந்தார் என்றார். நடிகர் மிஸ்ஸி சிவா பேசும்போது, ராம் சாரிடம் படம் என்றாலும் கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்தது. நானே இதுவரை செய்யாத படம் இது. நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் என்று ஸ்கிரிப்ட் கொடுத்தார். உடனே ஒத்துக்கொண்டேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இயக்குநராக மட்டுமல்லாமல் எல்லா வேலையும் அவர் எடுத்து போட்டு செய்தார். அவர் இன்னும் கொண்டாடப்பட வேண்டிய இயக்குனர். படத்தில் பணியாற்றியுள்ள அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாழ்த்துகின்றார். திங் மியூசிக் சந்தோஷ் பேசும்போது, ராம் சாரிடம் இருந்துதான் முதல் அழைப்பு வந்தது. கிட்டத்தட்ட 20 பாடல்கள் இந்த படத்தில் இருக்கிறது. படம் ஃபன்னாக இருக்கிறது. குடும்பத்துடன் நீங்கள் பார்க்கலாம் என்றார். நடிகர் சித்தார்த் பேசும்போது, ராம் மிக சிறந்த படைப்பாளி. அவரது படைப்புகளில் உண்மையும் நேர்மையும் இருக்கும். அவரது படைப்புகளில் எனது பங்களிப்பு ஏதாவது ஒரு வகையில் இருக்கும் என்பது மகிழ்ச்சி. இந்த படத்தில் நான் பாடியிருக்கும் பாட்டு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ். ரொம்ப ஜாலியான அழகான படம் இது. ராம் சின்ன பசங்களிடம் நன்றாக வேலை வாங்குவார். மிதுனும் நன்றாக நடித்திருக்கிறார். சிவா முன்பிருந்தே எனக்கு பழக்கம். சிவாவுக்கு ஒரு நடிகராக இந்த படம் மிகப்பெரிய திருப்பணியாக இருக்கும் என்றார். தயாரிப்பாளர் அருண் விஸ்வா பேசும்போது, ஸ்பெஷலான எமோஷனலான மேடை இது. நான் தயாரிப்பாளர் என்று சொல்வதை விட ராம் சாரின் அசிஸ்டன்ட் என்று சொல்வதை தான் பெருமையாக கருதுகிறேன் என்றார். தயாரிப்பாளர் கலைப்புலி தானி பேசும்போது, படம் வெற்றி பெற படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள் என்றார். இயக்குனர் ரஞ்சித் ஜெயக்குடி பேசும்போது, வீட்டுக்கு வெளியே ஒரு உலகம் உண்டு. அதை தெரிந்து கொள்ள நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் என ஜெயமோகனின் ஒரு வரி உண்டு. அதை ராம் சாரி படத்தில் பார்க்கலாம் என்றார். தயாரிப்பாளர் சுரேஷ் காமசி பேசும்போது, என் திரைப்பயணத்தில் மாரி செல்வராஜ் ராமுடன் பணியாற்றிய நாட்கள் மிக மகிழ்ச்சியான நாட்கள் என்பேன். பேரன்பு பார்த்துவிட்டு 2 நாட்கள் நான் தூங்காமல் இருந்தேன். எனக்கு மிக பிடித்த படம் இது. பறந்து போ எல்லாருக்கும் பிடித்த படமாக இருக்கும் என்றார். நடிகை வேணி பேசும்போது, ராம் சாருடன் பணியாற்றியது மறக்க முடியாத அனுபவம். செட்டில் பல நாட்கள் ஜாலியாக இருக்கும். எல்லோரும் நன்றாக பார்த்து கொண்டாங்க என்றார். இயக்குனர் மீரா கரும்பும், இந்த படம் பார்த்ததும் என் குழந்தைகளையும் பயணம் அழைத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. எனக்கு மட்டுமல்ல, எல்லா பெற்றோருக்கும் இந்த படம் பார்த்ததும் அந்த எண்ணம் தோன்றும் என்றார். ஜியோ ஹாட் ஸ்டார் கண்டென்ட் ஹாட் பிரதீப் மில்ராய். ராம் மிகவும் சென்சியான இயக்குனர். அவருக்கு பெரிய சண்டை காட்சிகள் தேவையில்லை. மனிதர்கள் மட்டும் அவரது கதைக்கு போதும். நடிகர்களும் சிறப்பாக நடித்திருக்கிறார் என்றார். இயக்குனர் மாரி செல்வராஜ் பேசும்போது, பறந்து போ படம் எனக்கு மிக பிடித்தது. படப்பிடிப்பாளர் சென்று போய் பார்க்க முடியாதது எனக்கு வருத்தம். காமெடி படங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை பலமுறை பார்த்து நினைவில் வைத்து பேசி மகிழ்ந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை மாற்றிய தருணம் ஈழப் பிரச்சனை தான். அதிலிருந்து தான் படத்திலும் தீவிரமாக பேச ஆரம்பித்தோம். இல்லையென்றால் நான் களவாணி போன்ற கமர்ஷியல் கிராமத்து படங்களை கொடுத்திருப்போம் என்றார். இயக்குனர் மிஸ்கின் பேசும்போது, இயக்குனர் ராம் இந்த கதை சொன்னதுமே எனக்கு மிகவும் பிடித்து போனது. ஒரு நாளைக்கு படவிழாவில் கலந்து கொள்ளுமாறு எனக்கு அழைப்பு கொடுத்து 5 முதல் 6 ஃபோன் கால்கள் வருகிறது. இது போன்ற விழாவுக்கு என்னை அழைத்தால் இனிமேல் அதற்கான தொகையாக குறைந்தபட்சம் 5 லட்சம் கொடுத்து விடுங்கள். சீக்கிரம் சினிமாவை விட்டு போக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சினிமாவில் அவ்வளவு சந்தோஷமாக நான் இல்லை. மிகவும் சந்தோஷமாக படங்கள் செய்த காலம் போய்விட்டது. இப்போது அதிக போட்டி இருக்கிறது. ராம் படங்களை பார்க்கும்போது எப்போதுமே அதிசயம் போல தான் இருக்கும். பறந்து போ படம் நிச்சயம் குடும்பங்கள் ரசிக்கும் வகையில் இருக்கும் அழகான படம் என்றார். இயக்குனர் ராம் எல்லோரையும் போல நிறை குறைகள் இருக்கக்கூடிய சாதாரண மனிதன் நான். இயக்குனர் ராம் பேசும்போது, எல்லோரையும் போல நான் நிறை குறைகள் இருக்கக்கூடிய சாதாரண மனிதன் நான். முதலில் இந்த படத்துக்கு இவன் தான் இசையமைப்பதாக இருந்தது. ஆனால் அவருக்கு ஷெட்யூல் அடுத்தடுத்து பிஸியாக இருந்தது. படத்திற்கு 20 பாடல்கள் தேவைப்பட்டதால் இவனால் அந்த ஷெட்யூல் செய்து தர முடியாததால் தான் சந்தோஷ் உள்ளே வந்தார். ஜியோ ஹாட் ஸ்டார் எனக்கு வேலை செய்வதற்கு மிகவும் இலகுவான இடம். பிரதீப்பை பார்த்தாலே
தனி எனர்ஜி வரும். சிவா, கிரேஸ் போன்ற திறமையான நடிகைகளை என் படத்தில் பயன்படுத்தி கொண்டது மகிழ்ச்சி. தொழில்நுட்ப படக்குழுவினர் அனைவருக்கும் சிறப்பாக வேலை செய்திருக்கிறார்கள். இந்த செட்டில் தான் நாம் ரிலாக்ஸாக இருந்தேன். ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இந்த படத்தை முதலில் பார்த்து சொன்னார். அவர் படம் பார்த்து வாழ்த்தியதுடன் உலக அளவில் வெளியிடுவது எங்களின் பெரும் பலம். படம் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.